வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா சங்கரியின் புருஷன் உதய பெருமாள் அப்படின்னு உதய பெருமாளை பற்றி கேவலமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்க நம்ம வர்மா. ஏன்னா எலெக்ஷனில் எம்எல்ஏ போஸ்டில் நின்று வெற்றிவாக இந்த உதய பெருமாள் சூடிடக்கூடாது, எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னா அவனுக்கு ஒரு ஸ்கெட்சை போடணும் அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லுறாங்க. ஆனால் நம்ம கபிலன் எங்கள் அப்பாவை மடக்கிறதுக்கு இதே ஒரே வழி தான், இவர் இந்த பாயிண்டை பிடிச்சாதான் எலெக்ஷனில் நிற்க மாட்டார்னு போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம சிவா இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி எங்கள் அப்பா இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நிற்க தான் செய்வாங்க, யார் என்ன செய்தாலும் நான் அப்பாவை நிற்க வைக்க தான் போகிறேன் அப்படின்னு உதய பெருமாளுக்கு ஆதரவாட்டு களை இறங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேஷ்மா நம்ம சிவாய்க்கும் அயலிக்கும் இடையில புகுந்து கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணாங்க. நான் சிவாயை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி அயலி வாயால் சிவாயாக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்கங்க. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம கபிலனுக்கிட்ட சொல்லுறாங்க, இந்த பாரு உங்கள் அப்பா உதய பெருமாள் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு நீ தாண்டா காரணம், கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி விட்டு முழு இதை செய்துட்டா நீ அப்படின்னு சொன்னார். எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பற்றி என்னென்ன செய்யாங்கன்னு கண்டுபிடிக்கிற, சிவாயும் அயலியும் பற்றி ஏன் நீ இன்னுமே சொல்ல மாட்டேங்கிற, அவங்க உண்மையாட்டே போலீஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லினா உங்களை விட பிரார்த்தனம் அவங்களுக்கு இல்லைடா, அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு நம்ம வர்மா சொல்கிறாங்க. என்ன பண்ணுனா அப்பயும் உதய பெருமாள் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, அதுக்கு வழி என்ன அப்படின்னு சொன்னேன்னா எங்கள் அப்பாவுக்கு சங்கரின்னு ஒரு லேடி கூட தொடர்பு இருந்து அந்த சங்கரிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் உள்ள தொடர்பை நீ வெளிப்படுத்திடுவேன் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி பேசி எங்கள் அப்பா இந்த ஒரு விஷயத்துக்காக சைலண்ட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லினாரு. இந்த தடவை உதய பெருமாள் அதுக்கு கூட நான் சைலண்ட் இல்லை, இனி யாருக்கு தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த இடத்துல தெரியக்கூடிய செல்வநாயகியே தெரிஞ்சாச்சு, அதுக்கு பிறகு யாருக்கிட்ட மறைச்சி என்ன பயன் அப்படின்னு துணிச்சலாக களை இறங்குறாங்க. அப்போ தான் வர்மா ஃபோன் போட்டு, இந்த பாரு உதய பெருமாள் நீ எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, நின்னியனா சங்கரியின் புருஷன் உதய பெருமாள் அப்படின்னு போஸ்டர் ஒட்டிடுவேன் அப்படின்னு கேவலப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி நேரம், நீ ஒட்டுனா ஒட்டுடா, நீ யார் சொன்னாலும் நான் நிற்காமல் இருக்க போகிறதில்ல, நான் நிற்க தான் போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல துணிச்சலாக களை இறங்குறாங்க. நம்ம கபிலன் உதய பெருமாள்கிட்ட அப்பா நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரம், இல்லை எங்கள் அப்பா எலெக்ஷனில் நிற்க தான் செய்வாங்க அப்படின்னு நம்ம சிவா உதய பெருமாளுக்கு ஆதரவாக களை இறங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ரேஷ்மா அவங்க நம்ம சிவாயை சுற்றி சுற்றி வராங்க. உதய பெருமாள் கையில் நம்ம சிவா கையில் காப்பு போட்டு விட்டுருப்பாங்க. அந்த காப்பு நான் தான் போட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி நம்ம அயலியை கடுப்பு ஏற்றுறாங்க ரேஷ்மா.